நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும். சார் வணக்கம். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவித்திருப்பது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது 5 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக திமுக அரசு ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு செய்த துரோகத்துக்கான பலனை அனுபவிக்க இருக்கிறது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 21 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் வானத்தையே விண்ணா வளைப்போன்னு வில்லா வளைச்சோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம். நாங்கள் நல்லா தெரியும் அவங்களுக்கு அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சே ஒரு பச்சை பொய்யை, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை திமுக சொல்லியது. இத்தனைக்கும் அந்த தேர்தல் பணிக்குழுவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற படிப்பாளிகள், படுத்த அனுபவம் கொண்ட நாடாளுமன்ற அனுபவம் கொண்ட டிஆர் பாலு மாதிரியான நாடாளுமன்றவாதிகள், அப்புறம் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள், அதாவது நிர்வாகம்னா என்னன்னு தெரிந்த மாநிலத்தின் நிதிநிலை அறிந்தவர்கள் எல்லாம் உறுப்பினராக இருந்தாங்க. அந்த குழு அந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்து இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகஸ்ட் மாதம், மே மாதம் ஆட்சிக்கு வராங்க. ஆகஸ்ட் மாதம் வெளிப்படையாக அறிவித்தார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் தான் அந்த குழுவில் முக்கியமான உறுப்பினர். ஸோ இதெல்லாம் வந்து இவர்கள் எத்தகைய மனிதர்கள் என்ற ஐயத்தை தான் நமக்கு எழுப்புது. பெரிய படிப்பாளி, சர்வதேச அளவில் பல்கலைக்கழகங்களை படித்தவர், தனிப்பட்ட முறையில் நேர்மையாளர்கள்லாம் அவரை சொல்கிறாங்க. நானும் அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் அவர் செய்த அந்த ஒரு காரியம் 21 ஆகஸ்டில் அவர் சொன்ன அந்த வார்த்தை பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாமல் கடந்து போச்சு. ஏன்னா அன்றைக்கி முழுக்க திமுக எடப்பாடியோட ஆட்சி, அதனுடைய அவலங்கள், இதிலேருந்து முழுவதும் மாநிலம் மீண்டு வரவில்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவோட தொங்கு சதைகளாக மாறி போயின காலகட்டம் அன்றும் இன்றும். அப்பயே பிடிச்சி கேள்வி கேட்டிருக்குன்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதே மறுபடியும் 26 தேர்தலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை போடுவோம். அதில் அதே பிடிஆரும் உறுப்பினரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் பல தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ககன்தீப் சிங் பேடி தலைமையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செய்யலாமா வேணாமான்னு ஆய்வதற்கு குழுவை போட்டாங்க. அந்த குழு தான் அறிக்கையும் கொடுத்துச்சு. ஏற்கனவே எடப்பாடி ஒரு குழுவை போட்டார், ஜெயலலிதா ஒரு குழுவை போட்டாங்க, அப்புறம் எடப்பாடி போட்டார். இவங்களும் அந்த குழுவை போட்டு அந்த குழு அறிக்கையை கொடுத்துச்சு. ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கல. பல நாள் பல முறை போராடி அவங்க வந்து இன்றைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஜனவரி முதல் வாரத்திலேருந்து அறிவித்த பிறகு பேச்சுவார்த்தையை கவர்மெண்ட்டுக்கு கூப்பிடுது. இந்த பேச்சுவார்த்தைக்கு கவர்மெண்ட்டு கூப்பிடும்போது எந்த அளவுக்கு அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்னா, அதிகாரப்பூர்வமான சங்கங்களை தாண்டி அதிகாரப்பூர்வமற்ற சங்கங்களையும் உள்ள அடைச்சி அந்த பேச்சுவார்த்தையே ஒரே கூச்சலும் குழப்பமாக நடந்திருக்கு. ஆளாளுக்கு பேசியிருக்காங்க. திட்டமிட்ட அரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை தாண்டி அங்கீகரிக்கப்படாத சங்கங்களை உள்ள அழைத்து, இது வழக்கமாக எல்லா அரசுகளும் செய்யக்கூடிய தந்திரம், தொழிலாளர்களோட ஒற்றுமையை உடைப்பதற்கு இவங்க உள்ள வந்து முண்டி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஜாக்டோ ஜீவோ அவங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க, இப்படியா நடத்துவீங்க நீங்கள்? இதில் அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள், அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட சங்கங்கள்லாம் கூட்டமாக உள்ள உட்காந்துருக்காங்க. கோரிக்கை என்னன்னு கேட்குறாங்களா? உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்குறாங்க. மலர்ல அந்த சென்டென்ஸை படித்தாலே தெரியும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இயக்கங்களை பேச்சுக்கு அழைத்த அமைச்சர் குழுவினர் உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள் என கருத்து கேட்பு கூட்டமாக நடத்தினர். இதை கண்டிக்கிறோம். கருத்து கேட்பு கூட்டமாக நடத்திட்டான். இது பேச்சுவார்த்தையை கருத்து கூட்டமாக நடத்தினதுன்றது ஊழியர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலை. 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு ஜெயலலிதா 2003 நீக்கி மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த பொழுது அதில் 55 பேர் செத்தே போனாங்க. அதில் அந்த நீக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் பொறுத்தும் எல்லாரையும் அவங்க அம்மா உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பணியில் நியமித்தாங்க. அப்படியும் அவர் அதற்கான விலையை அடுத்த மக்களவைத் தேர்தலில் கொடுத்தா 40-0 ஆச்சு. அன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களுக்காக வரிந்து கட்டி கொண்டு களத்துக்கு வந்த திமுக இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில் செய்த அதே துரோகத்தை தான் அரசு ஊழியர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல வாக்குறுதிகள் தான் இன்றைக்கி திமுகவுக்கு யமனா வந்து அவங்க முன்னால் நின்றுட்டு இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் செய்த துரோகங்களும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழிச்சிட்டு அதை கருத்து கேட்பு கொடுப்போம் மாற்றுறீங்க. அங்கீகரிக்கப்பட்ட யூனியன்ஸை தாண்டி அங்கீகரிக்கப்படாத மற்றும் அரசுக்கு ஜால்ரா போடக்கூடிய யூனியன்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தையை வந்து கருத்து கேட்டு கொடுப்போம் மாற்றுறது. பேச்சுவார்த்தைனா திட்டமிட்ட ஒரு 3-4 யூனியன்ஸ் இருக்கும்.
குறிப்பிட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அரசு தரப்புல பேச்சுவார்த்தை நடக்கும், பல மணி நேரம் நடக்கும், சில உடன்பாடுகள் எட்டப்படும், சில சமயம் உடன்பாடு எட்டப்படாமல் வேலை நிறுத்தத்துக்கு போவாங்க, அதுக்கு பிறகு இறங்கி வருவாங்க. அதெல்லாம் சகஜம், காலகாலமா எல்லா அரசுகளிலும் நடப்பது. பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு பேச்சுவார்த்தையை கருத்து கேட்டு கூட்டமா மாத்திருக்காங்க. எப்ப ஏற்பட்ட துரோகம் இது? இதை கேட்க நாதி இல்லை. திமுகவோட தொங்கு சதையா மாறி போன 2 கம்யூனிஸ்டுகளும் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது எவ்வளவு பெரிய துரோகங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல? கம்யூனிஸ்டுகள் இதுக்காக நின்றுக்கணும்ல. எங்க நிப்பாங்க அவங்க? கொடுக்குற 2 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு அவங்க வந்து கொள்கைகளை வித்துட்டு தான் அங்க போய் நிக்கிறாங்க. சொன்னா தோழர்களுக்கு கோபம் வரும். அது சாம்சங் பிரச்சனையா இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர் சாம்சங் பிரச்சனை, அரசு ஊழியர் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையா இருக்கட்டும், மின்வாரிய பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களை வந்து இந்த அளவுக்கு மோசமா கேவலமா இழிவா அரசு நடத்துது. ரொம்ப அழகா தினமலர்ல எழுதியிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைச்ச கூட்டம் கருத்து கேட்டு கூட்டமா மாறுது. 10 11 கோஷ்டிகானமா நீங்களும் வாங்க உங்க கோரிக்கை என்ன சொல்லுகிறாங்க. என் பேருக்கு கோரிக்கை என்ன உங்களுக்கு தெரியாதா? இதை விட கேவலமாக அரசு ஊழியர்களை ஜெயலலிதா கூட இப்படி இழிவாக நடத்தியதில்லை. தேர்தல்கள் இன்னும் 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் அரசு இப்படி நடந்து கொள்கிறது. அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் என்று காலவரையற்ற வேலை நிறுத்தம் என்று சொல்லுகிறார்கள். அந்த வேலை நிறுத்தம் நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. அரசு வேலை நிறுத்தத்தை உடைக்கும். போட்டி சங்கங்களை வைத்து வேலைக்கு சிலர் போவார்கள், சிலர் போகாமல் இருப்பார்கள். போகாதவர்கள் மீது நடவடிக்கை பாயும். அவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வேலை நிறுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு நடத்த விடாமல் தடுக்க அரசு எல்லா முயற்சிகளையும் எடுக்கும். ஆனால் நிச்சயமா இந்த அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஓய்வூதியதாரர்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேராது இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேலேயே இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டுனா கூட 1 கோடி ஓட்டு இருக்குது. இலவசங்கள்ல அள்ளி வீசுறதுல காட்டுற கவனத்தை உழைக்கிறவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு ஏன் மனம் வரல? 1000 ரூபாய் 1500 ரூபாவை மாற்றலாமா? அதில் பலநாளில் எண்ணிக்கை 1 கோடியே 17 லட்சமா மாற்றலாமான்னு தானே யோசிக்கிறீங்களே ஒழிய உழைச்சவனுக்கான ஊதியத்தை கொடுக்க இந்த அரசு வந்து ஏன் தாங்க? இது பணம் இல்லை கஜானால. அது காரணம் நீங்கள் அளவில்லாமல் அள்ளி விடுகிற இலவசங்களும் ஊழலும். அது 2 தான் காரணம். இன்னைக்கு இது நியாயமா உங்களுக்கு போய் சேரும். இது நியாயமா உங்களுக்கு போக வேண்டியதுதானே சார்? மகளிர் உதவித்தொகை என்பது நிச்சயமாக வந்து எல்லா அரசாங்கங்களின் கஜானாவையும் இன்று சூறையாடி கொண்டிருக்கிறது. நம்ம மதிய உணவு திட்டத்தை எதிர்க்கல, காலை மதிய உணவு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் அதை எதிர்க்கல, விடியல் பயணத்தை எதிர்க்கல, லேப்டாப் எதிர்க்கல, சைக்கிள்ஸ் எதிர்க்கல. ஆனா இந்த 1000 ரூபான்றது எப்படி எத்தனை ஓய்வூதியம் கொடுக்கறது வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதியோர் ஓய்வூதியத்தை ஒழிச்சுட்டு இதெல்லாம் நீங்க பண்றீங்க. நீங்க எவ்வளவு பேர் அந்த பலனாளிகளை கட் பண்ணிட்டீங்க. இதே முதியோர் ஓய்வூதியமா 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது சமுதாயத்துக்கான ஒரு சேஃப்டி நெட். எல்லா நாடுகள்லையும் அது இருக்குது, பெரும்பாலான நாடுகள் இருக்கு. ஆனா இந்த 1000 ரூபான்றது எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க? இது அப்பட்டமான கையூட்டு தானே. தகுதி வாய்ந்தவங்களுக்கு தானே. என்ன தகுதி? அந்த 1000 ரூபாய்க்கான ரிட்டர்ன் என்ன? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டேஜ் பென்ஷன் வேற, இந்த 1000 ரூபாய் வேற. ஓல்டேஜ் பென்ஷன்றது வேலை செய்ய முடியாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களுக்கானது. அது வேற, இது வேற. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக சார், அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இல்ல, இந்தியா பூரா வரவேற்பு. கர்நாடகால, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரால, ராஜஸ்தான் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த மாநிலங்கள்லாம் இந்த கடன் தொகையில மூழ்கிக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிரால வந்து போன அக்டோபர்ல எலெக்ஷன் அப்போ 1500 ரூபாய் 2500 ரூபாய் மாத்தினானுங்க. 5 மாசம் கொடுத்துட்டு பிப்ரவரியில் நின்றுட்டு மறுபடியும் ஜூலைல தான் ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட ஒரு 20% 25% பலனாளிகள் எண்ணிக்கையை குறைச்சிட்டோம். இன்னொரு பக்கம் அதோட விளைவு என்ன தெரியுமா? கடந்த ஆண்டு இருந்த 7.5 லட்சம் ரூபாய் கடன் இந்த ஆண்டு 9.25 லட்சம் கோடியா மாறிடுச்சு. பல மாநிலங்கள் இன்னைக்கு மூழ்கிட்டு இருக்கு. அதுல நான் என்னது சொல்ல வரேன்னா, நீங்க 1000 ரூபாய் மாதிரியான உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு இப்போ 1 கோடிய பெண்களுக்கு கொடுத்தது 1 கோடியே 17 லட்சம் பெண்கள் கொண்டு போயிருக்கீங்க. இந்த 1 கோடி பெண்கள் என்பது 1000 கோடி மாதத்துக்கு, வருடத்துக்கு 12,000 கோடி. 14 லட்சத்தை சேர்த்தினா கிட்டத்தட்ட ஒரு 13.4 கோடி வந்துடும் ஒரு ஆண்டுக்கு. 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேல வருது. இதெல்லாம் தான் அரசு ஊழியர்களுக்கான பணம், ஆசிரியர்களுக்கான பணம். இப்போ செவிலியர்கள் பிரச்சனை பாருங்க. 5 நாளா செவிலியர்கள் போராட்டம். கிளம்பாக்கத்தில் தெரியல, ராத்திரி குளூர்ல போய் இறக்கி விட்டு போட்டான். உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அமல்படுத்த முடியல. டெம்பரரி ஸ்டாஃபுக்கும் பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கும் ஒரே சம்பளத்தை கொடுக்கணுன்றாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கும் வந்தோன்னா பணி நிரந்தரம்னு வாக்குறுதி கொடுத்தங்க. எல்லா வாக்குறுதியும் காத்துல பறக்க விட்டு கேட்டா எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வந்துறாங்க. அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு வந்து 2003-4 எப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா உருவாச்சோ அது போல இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. 5 வருஷமா என்னங்க பண்ணீங்க? அவங்க 72 தடவை பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல.
பட் ஆனா முதல் சில நாட்கள்லயே நாங்க 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். பச்சை பொய், ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். எதிர்க்கட்சிகளுக்கு புத்தி இல்லை, இமேஜினேஷன் இல்லை. மீடியா மொத்தமா காலடியில் இருக்க கொலாப்ஸ். ஒட்டுமொத்த மீடியாவும் எப்படி டெல்லி மீடியா மோடி கண்ட்ரோல் இருக்கு, தமிழ்நாடு மீடியா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல்ல, ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி, பெரிய இஷ்யூ. இத பெருசா யாரும் பேசணும் மாதிரி யாருமே பேசலையே. இத்தனைக்கும் வந்த 3வது மாசம் முதுகுல கத்திய சொருனார் பிடிஆர், பழைய ஓய்வூதிய திட்டத்தை முடியாதுன்னு. அந்த குழுல அதுக்கு 3 மாசம் முன்னாலதான் அவர் இருந்தார். எவ்வளவு பெரிய துரோகம். அவரை போற இடத்துலலாம் மீடியா உலுக்கி இருக்கணும்ல. இந்த துரோகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரச்சாரத்துல இபிஎஸ் பயன்படுத்தி இருக்கலாம். லட்டு மாதிரி எடுத்து கொடுத்தாலும் பண்ண தெரியல அதிமுக. அதுதான் அதிமுகவோட வார்த்தைகளே இல்லை. அதிமுகவோட செயலற்ற தனத்தை, கோழத்தனத்தை, கையாளாத தனத்தை பேசுறதுக்கு இவ்வளவு இஷ்யூஸை கையில இருந்தும் அதிமுகவால் ஒண்ணுமே பண்ண முடியலையே. பச்சை துரோகம். இன்னைக்கு அந்த பேப்பர்ல வந்து தினமலர்ல வச்சதை பார்த்தீங்கன்னால, பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு பேச்சுவார்த்தை நடத்துற கூட்டத்தை கருத்து கணிப்பு கூட்டமா நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய துரோகங்க அது. அப்ப இழிவுபடுத்துனீங்கல்ல நீங்க ஊழியர்களை. அப்ப என்ன உங்களுக்கு வந்து நம்ம எப்படியோ சமாளிச்சுக்கலாம், ஸ்ட்ரைக்கை உடைச்சிடலாம் நினைக்கலாம். அவங்க ஸ்ட்ரைக்கை உடைக்க கூட செய்வாங்க. கண்டினியூஸாக ஒன்று எவ்வளோ நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க நீங்க? அல்லது ஜெயலலிதா பாணியில் ஒரு 10 பேரை டிஸ்மிஸ் பண்றாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பயந்துருவாங்க, இல்லை வேலை போயிடுன்னு பயந்துருவாங்கல்ல எவனா. பட் இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய கரும்புள்ளி ஏற்படுத்தும் ஆட்சிக்கு. அவங்க ஏதோ ஜெயிச்சலான்னு நம்புறாங்க, ஆளுங்கட்சி மிதமிஞ்ச நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது 2வது மார்ஷல். இது எப்பேற்பட்ட ஒரு துரோகம். ஒருவேளை இது குறுகிய அளவிலான ஓட் பேங்க் இருக்கக்கூடிய அந்த அதுதான் அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களோட வாக்கு வங்கி அரசு ஊழியர்கள் தான். ஜெயலலிதா 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை தைரியமா வேலையை விட்டது நீக்கினது காரணம் அவங்க என்னைக்குமே ஜெயலலிதாவோட அதிமுகவோட வாக்கு வங்கி கிடையாது. அரசு ஊழியர்கள் எப்பயுமே திமுக வாக்கு வங்கி. நான் சொல்றது 80% குறையாம. ஜெயலலிதா அந்த தைரியமா டிசிஷன் எடுத்த காரணம் எப்படி இருந்தாலும் அதுல பெரும்பாலானவர்கள் தான் வாக்கு வங்கி இல்லைன்ட்டு தான் பண்ணாங்க. அப்படியும் அவங்க அதுக்கான வேலையை கொடுத்தாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளில 60 சீட் ஜெயிச்சாங்க, 11 மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி வந்தாங்க. திமுகவோட கோர் ஓட் பேங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதிமுக ஜெயலலிதா 2003 பகச்சுக்கிட்டு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கின மாதிரி ஸ்டாலினால செய்ய முடியாது. அவர்கள் திமுகவோட கோர் ஓட் பேங்க். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, போட்டி சங்கங்களை வச்சு வேலை நிறுத்தத்தை உடைப்பாங்க. தீவிரமா வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய சங்கங்களை சார்ந்தவர்கள் கைது செய்வார்கள், சிலரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க பயந்துட்டு வந்து வேலைக்கு சேர்ந்துருவாங்க. பட் வாக்குகள் எப்படி வரும்? வேலைக்கு வரவங்க கூட ஓட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட 16 லட்சம் ஊழியர்கள்ன்றாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒரு டிவி இன்னைக்கு டிபேட் பண்ண மாட்டான். இதே எடப்பாடி பீரியட் தான் வரிஞ்சு கட்டின்னு காலில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணல. எதிர்கட்சிகள் தான் இப்ப ஒண்ணு தெரியுமா, இந்த போராட்டத்துக்கு பெரிய அளவில் எடப்பாடி ஆதரவே கொடுக்கல. ஆரம்பத்துல இருந்து நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளை தான் நாங்கள் செய்வோம். அட்லீஸ்ட் ஆதரவு கொடுத்தா இந்த வாக்கு வங்கியா அவர் வந்து ஒரு விதத்துல அவரை பாராட்டணுங்க. அவர் நான் வந்து திமுக மாதிரி நாடகம் ஆட மறுக்கிறார். ஒரு விதத்துல பாராட்டணும், ஆனா அது அரசியலுக்கு ஒத்து வராது. திமுக மாதிரி நாடகம் ஆட அவர் பாராட்டுறாரு. இன்னைக்கு திமுக அவர் வந்தாலும் முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்றாரு. அவரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன்றாரு. இந்த போராட்டத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காது. அதுதான் திமுகவோட பலமே. ஏன்னா அவங்க வந்தா மாட்டிப்பாங்க, நாங்க வந்தா மாட்டிப்போம். திமுக அதை பத்தி கவலை இல்லை. எதை வேணா கொடுக்கறது, வந்தோன்னா முதுகுல குத்துறது. இதே சென்னை கார்பரேஷன் முன்னால எத்தனை தடவை ஸ்டாலினும் மா சுப்பிரமணியமும் போய் போராட்டம் நடத்துறாங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு. எடப்பாடி பீரியட்ல இருந்து 10 தடவையாவது போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன பண்ணாங்க? 3 தடவை கூப்பிட்டு பேசினாங்க. 4வது தடவை டிசம்பர் மாதம் 21 நினைக்கிறேன், வெளிப்படையாக மாசம் சொல்லிட்டார், உங்களெல்லாம் பணிநிரந்தரம் பண்ண முடியாதுன்ட்டு. நீங்கள் தானே சார் எதிர்கட்சியாக இருக்கும்போது மாதம் மாதம் வந்து எங்ககிட்ட வலியை வந்து சொன்னீங்களேன்னா அது வேற இது வேறன்ட்டு. குறைஞ்சபட்சம் அதிமுக கிட்ட அந்த நம்ப வச்சு கழுத்து இருக்கிற புத்தியாவது இல்லை. நான் இது கேட்கிறேன், இவங்களுடைய கோரிக்கை முழுமையும் முகாந்திரம் உள்ளதா? இல்லை அதெல்லாம் முகாந்திரம் உள்ளது. அவங்க கேட்கறது வந்து மற்ற மாநிலங்களுக்கு இணையாக கேட்குறாங்க. ஒன்றும் பெருசாக அதிகப்படியெல்லாம் அவங்க எதுவும் கேட்கல. உழைச்சவனுக்கு ஊதியத்தை கொடுன்றாங்க. நீ இலவசங்களுக்கு காசு வச்சிருக்கல, 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகைக்கு போகுது இல்லை, ஆண்டுக்கு 12,000 கோடினா குறைஞ்சது 60,000 கோடி போகுது இல்லை. அதெல்லாம் யார் விட்டு பணம்? அந்த திட்டம் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியை தாங்கி பிடிக்குதுன்றது கரெக்டா. ஆனால் அதுதான் கஜானாவை காலி ஆக்கிக்கிட்டு இருக்கு. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த திட்டம் தான் திமுகவை தாங்கி பிடிக்குது, திமுக ஆட்சிக்கு வர அதுதான் காரணமா இருக்குன்னு நம்பப்படுது. ஆனால் அந்த திட்டம் தான் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடிக்கிட்டு இருக்கு. அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா பொருள் விலையும் ஏறும். லாங் டேர்ம்ல அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, குறைப்பாங்க. பல நாளுகள் எண்ணிக்கை கணிசமாக குறைப்பாங்க. இது ஆட்சி இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்க போறான்றாங்க. 2 கோடி அரிசி கார்டுக்கு 3000 ரூபாய்னா 6000 கோடி.
இருக்கிற நிதி சுமையில் உங்ககிட்ட எங்கே பணம் இருக்குது, கடனை வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா ஆட்சியாளர்களோட நிர்பந்தத்துக்கு அதிகாரிகளால் ஒரு கட்டத்துக்கு மேலே நோ சொல்ல முடியாது. அப்போ கஜானா சூறையாடப்படுது, கஜானா காலி, தொழிலாளியோட நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுது. ஆனால் ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.25 லட்சம் அரசு ஊழியர்களை தைரியமாக ஜெயலலிதாவால் டிஸ்மிஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அவங்க பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி. அதனால தான் ஜெயலலிதா அந்த முடிவு எடுத்தாங்க. இவர்கள் பாரம்பரிய ஸ்டாலினுக்கு இது பெரிய நெருக்கடி, இவர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி, அதிமுக வாக்கு வங்கி அல்ல. அப்போ இதற்கான பலனை திமுக தேர்தலில் அனுபவிக்கும். அரசு ஊழியர் பிரச்சனை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இதை சமாளித்தது போல இதையும் நாம் சமாளித்து விடலாம் என்று திமுகவும் ஆட்சியாளர்களும் பகல் கனவு காண்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது முடியாது. இதற்கான ஒரு விலையை அவர்கள் கொடுப்பார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இந்த எதிர்ப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடியது, இது ஒரு சிறிய கூட்டம்னே வச்சுங்களா? சிறிய கூட்டம் எப்படி சொல்லுங்க? இல்ல, ஒரு கோடி குடும்பங்கள், 1 கோடி ஓட்டுகள், 1 கோடி ஓட்டுகள்னு பார்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு 1 கோடி ஓட்டுகள்ன்றது ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் 3 லட்சம் வச்சா கூட குறைஞ்சது ஒரு 60 தொகுதியிலேயாவது பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். கண்டிப்பா திமுகவின் வெற்றியை பாதிக்குமா? கண்டிப்பா திமுகவோட வெற்றியை பாதிக்கும். கண்டிப்பா திமுகவோட வெற்றியை பாதிக்கும். கண்டிப்பா திமுகவோட வெற்றியை பாதிக்கும். சார், 1 கோடி வாக்குகள்ன்றதை தாண்டி நல்லா யோசிங்க மார்ஷல். நான் சொன்னது நீங்க சரியா கவனிக்க. அதனால தான் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இவர்கள் பாரம்பரிய திமுக வங்கி, திமுகவோட ஓட் பேங்க்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல, அதுல இவர்கள் பாரம்பரியமான காம்பனண்ட். அப்போ திமுக பாதிப்பு அதிகமாக தானே இருக்கும். இதே அண்ணா திமுகனா பாதிப்பு குறைவு. ஏன்னா பாரம்பரியமா அரசு ஊழியர்கள் 70% 80% திமுக சார்பில் நிற்கிறவங்க. அதனால அண்ணா திமுக பெரிய பாதிப்பு இருக்காது. 2003 ஜூலையில் 1.5 லட்சம் 1.25 லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரு இங்கில் ஒரு மைத்தூளியில் டிஸ்மிஸ் பண்ணுற முடிவை ஜெயலலிதா எடுத்ததுக்கு முக்கிய காரணம், எப்படி இருந்தாலும் அவன் திமுக தான் ஓட்டு போட போகிறான், நான் எதுக்கு அவனை பற்றி காலை பண்ண டிஸ்மிஸ் பண்ணினாங்க. ஆனால் அந்த ஒரு துணிச்சல், அந்த துணிச்சல் கூட தப்பான வார்த்தை, அந்த ஒரு முடிவை ஸ்டாலின் எடுப்பது கடினம். ஏன்னா இவர்கள் பாரம்பரிய திமுக வாக்கு வங்கி. அவர்களை ஏன் திமுக பகைத்துக் கொள்ளுகிறதுன்னு எனக்கு புரியல. இந்த 1000 ரூபாய் ஸ்கீமால ஜெயிச்சுனா மற்றவங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு மற்ற யாரோட கோரிக்கையும் நிறைவேற்றாம எல்லா எதிர்கட்சிகளையும் துண்டு துண்டா நிற்க வச்சுட்டு கூட்டணி கட்சிகளையும் நம்ம சொல்றதை கேட்டு ஆட வச்சுட்டு வெறும் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமால ஜெயிச்சுலான்னு அவங்க கனவு காட்டுறாங்க. நினைக்காதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. 1000 ரூபாய் வாங்குறவங்க எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. இழுபறியா வந்தா கூட திமுக பெரிய சிக்கலுங்க. ஜெயிச்சது பத்தாது. கலைஞர் 2006 96 சீட்டு ஜெயிச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி வந்ததுன்னா ஸ்டாலினுக்கு கஷ்டம். ஏன்னா எல்லாரும் ஆதரிக்கிற கட்சிகள் கூட்டணியில் பங்கு கேட்பாங்க. அது கந்தரகோலமா முடியும். ஜெயிச்சா பத்தாது, 118 மினிமம் நம்பர், அது வாங்கி ஜெயிக்கணும். அது எப்படி ஜெயிப்பீங்க அவ்வளோ ஈஸியாக? அரசு ஊழியர்கள்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. இந்த வெறும் 1000 ரூபாய் ஸ்கீமும் கூட்டணி கட்சிகளை ஒன்றா வச்சுக்கிறதும் பாசிச பாஜக அது ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றை மட்டுமே வச்சு நீங்கள் வண்டியை ரொம்ப நாள் ஓட்ட முடியும். இன்னொன்று, இந்த அணுகுமுறை ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதுதான் எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. நல்ல கேள்வி, அழகாக கேட்டீங்க. நீங்கள் கோரிக்கை நிறைவேற்றாததை கூட பற்றி கூட சரிங்க, நிதி நெருக்கடி கடுமையாக இருக்குது, அது முடியலன்றதை நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஆனால் இவ்வளோ கேவலமாக ஏன் ஊழியர்கள் இந்த அரசு நடத்தணும்? அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை விட்டுட்டு அங்கீகரிக்கப்படாத சங்கங்களை ஒரு ஹாலில் கூடி வச்சுக்கிட்டு கூட்டம் கும்பலோட கோயந்தா உட்கார வச்சுட்டு ஆளாளு கத்துறான். பேச்சுவார்த்தையாகவே நடக்கல. இது கடைச்சு முச்சுன்னு கத்தின்னு கிடக்குறாங்க. இதில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் உள்ள வரும்போது அவங்க கோரிக்கை என்ன சொல்லுங்க, நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும். என்னங்க அணுகுமுறை இது? கொடுத்துட்டா கூட அந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வந்தா கூட இந்த காயம் அவங்களுக்கு ஆறாது, ஓட்டு வராது. இதோ சாம்சங் ஊழியர்கள் சொன்னாங்கல்ல, 2 வருஷத்துக்கு முன்னால், அவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால் ராத்திரியோட ராத்திரியா அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்க அந்த ஷாமியானாவெல்லாம் உருவி போட்டுட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம இவர் செல்வ பெருந்தக, முத்தரசன், பாலகிருஷ்ணன், சண்முகம், திருமாவளவன்லாம் போனப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இதை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம். சிபிஎம் சிபிஐ திமுக தேர்தல் உடன்பாடு வரும், ஆனால் எல்லா கம்யூனிஸ்ட் ஓட்டும் திமுக நிற்கிற தொகுதியில் அங்கே போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. காயப்பட்டிருக்கான் உள்ள. அதே தான் அரசு ஊழியர்கள். நல்லா கேட்டீங்க, அதை இப்படியா நடத்தணும்? எதுக்கு நீங்கள் அவங்களை காயப்படுத்துறீங்க? பேச்சுவார்த்தையை கருத்து கேட்பு கூட்டமாக நீ எப்படி மாற்றுவ? அது எவ்வளோ பெரிய ஒரு நக்கல் பண்ற மாதிரி. நக்கல் தானங்க இது. அதிமுக பேசல, புரிஞ்சுக்க முடியுது. மற்ற எதிர்கட்சிகள் புதுசா வந்திருக்க விஜய் 2 இடது விஜய் கிட்ட எல்லாம் ஏங்க இப்ப போறீங்க? உலகத்துல எல்லா பிரச்சனையும் விஜய் கிட்ட போய் அவர் குரல் கொடுத்தா இன்னைக்கு பெரிய அளவுல பேசப்படுங்க. அது அப்புறம் வரட்டும். அவர் 2 கம்யூனிஸ்டுங்க என்ன பண்றாங்க? 2 இடதுசாரிகளும் இந்த பேப்பர்ல காலையில் வந்துடுச்சு, இந்த நியூஸ் வந்துடுச்சு. ஏன் 2 கம்யூனிஸ்டுகளும் வாய் திறக்கல, காங்கிரஸையும் வாய் திறக்கல? 16 லட்சம் அரசு ஊழியர்களுங்க, மாநில நிர்வாகத்தின் முதுகெலும்பு. எடப்பாடி பேரில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? ஆகவே இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்
இந்த 1,17,00,000 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் அது ஒன்று மட்டும் நம்மளை கரையேற்றி விடும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள், கனவு காண்கிறார்கள். வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, 118 சீட் வாங்கி ஜெயிக்கணும். சரி, இந்த ஒரு கரும்புலி, இந்த ஒரு பிரச்சனை தான் நிறைவேற்றப்படாத வாக்குறுதியா இருக்கா? இது போன்று நிறைய இருக்கு. குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை தாண்டி 3.5 லட்சம் அரசு ஊழியர் பணியிடங்கள் நிரப்பப்படுது. ரெண்டாவது பணி நிரந்தரம் கேடு லட்சக்கணக்கில் போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் 12,000 அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராடிட்டு இருக்காங்க. வழக்கம் போல எதிர்கட்சியா இருக்கும்போது வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி 21 நாங்கள் வந்தோன்னா 12,000 அரசு ஊழியர்களையும் டெம்பரவரியா இருக்கவங்கள பர்மனெண்ட் ஆக்குவாங்க. எல்லாம் காத்துல பறக்குது. கௌரவ விரிவுரையாளர்கள் 150 அரசு கலை கல்லூரிகளில் 90% டெம்பரவரி ஸ்டாஃப், 90%, 10% தான் யூஜிசி ஸ்கேல், 90% டெம்பரவரி ஸ்டாஃப் எம்எஸ்சி பிஹெச்டி, எம்ஏ பிஹெச்டி, எம்காம் பிஹெச்டி. மார்னிங் ஷிஃப்ட்ல காலேஜில் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை, மத்தியான ஷிஃப்ட்ல ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறது, மத்தியான ஷிஃப்ட்ல காலேஜில் தூய்மை பணியாளர்களுக்கான சேலரி. ஆமா, மத்தியானத்துல காலேஜில் கிளாஸ் எடுக்கிறது, காலையில பெட்ரோல் பங்க்ல வேலை. யாரு? எம்ஏ பிஹெச்டி, எம்எஸ்சி பிஹெச்டி, எம்காம் பிஹெச்டி. இதுதான் உங்க உயர்கல்வியோட லட்சணம். இதெல்லாம் காட்டாதா எலெக்ஷன்ல? நான் கேட்குறேன். இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு எடப்பாடியால முடியல. இதுல புரிஞ்சுக்க முடியல சார். இது செய்ய முடியாததுக்கான காரணம், முறையான செய்ய முடியுமா? இல்ல, படிப்படியா செய்ய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நிதி மேலாண்மையை மேம்படுத்தணும். இல்ல, அதுக்கான முயற்சியாவது எடுக்கிறாங்களா? ஒரு முயற்சியும் எடுக்கல. இன்னைக்கு வந்தது அன்னன்னைக்கு வரது, அன்னன்னைக்கு எல்லாம் கட்டணும், அன்னன்னைக்கு போயிடணும். இப்ப அவங்க என்ன நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்கணும். சரிங்க, இவ்வளவு பேசுறீங்க, ஒருவேளை 26 ஜூன் மே மாசம் ஆட்சி மாற்றம் வருது, எடப்பாடி இதே தான் ஸ்டாலின் செய்யறதுதான் செய்வார். ஏன்னா அவர் தான் இந்த போராட்டத்துக்கு இப்ப ஆதரவே கொடுக்க மாட்டேன்றாரு. இப்ப ஜாக்டோ ஜியோ அறிவிச்சிட்டான், ஜனவரி 6 காலவரையற்ற வேலை நிறுத்தம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 16 லட்சம் பேர் தமிழ்நாடு பூரா. ஒரு எதிர்கட்சியா எடப்பாடிக்கு இதோட ரியாக்ஷன் என்ன? கருத்து இல்ல. இதே ஸ்டாலின் தான் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு. எடப்பாடி என்ன சொல்றாரு? சைலண்டா இருக்காரு. மைக்க போட்டு கேளுங்க, வழவழ குழகுழான்னு. ரொம்ப நோண்டி கேட்டீங்கன்னா அதெல்லாம் நிதிநிலையை பொறுத்து தான் முடிவு செய்யணுன்றது. அவங்க அறிக்கையில இதை பத்தி எதுவுமே இருக்காது. அப்ப யார் வந்தாலும் இதான் டிசிஷன் வருது. ஆனா குறைஞ்சபட்சம் அவங்களாவது பொய் வாக்குறுதி கொடுக்காம இருக்காங்க. நீ வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தி ஓட்ட வாங்கினீங்க, இவ்வளவு கேவலமா எதுக்கு அரசு ஊழியர்களை நடத்தணும்? கோரிக்கை நிறைவேற்றாம போறது ரெண்டாவதுங்க, அவங்களை கண்ணியமாவது நடத்தணும். இல்லை தர்ம தரிசனம் மாதிரி எல்லாரும் வாங்க வாங்கன்னு பேச்சுவார்த்தையை கருத்து கேட்பு கூட்டமா மாத்துறீங்கன்னா ஊழியர் சங்கங்கள் கடும் கொந்தளிப்புக்குள்ளாவார்கள். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி.